ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஹெச்கே டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம பிரேஸ்லெட் கிளாஸோட ஒரு வீடியோ பார்த்துட்டு நான் வந்து நிறைய ஆஃபர் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ அதெல்லாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நீங்கள் வெறும் சிம்பிளான ஒரு பிரேஸ்லெட் மேக் பண்ணணும், சேல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி வாங்க தேவையான பொருட்கள்லாம் எடுத்துட்டேன். பிரேஸ்லெட் அட்ஜஸ்டபிள் செயின் எடுத்துருக்கிறேன், கிறிஸ்டல் பீட் எடுத்துருக்கிறேன், 6mm 8mm எடுத்துருக்கிறேன், கோல்டன் பீட்ஸ் எடுத்துருக்கிறேன், கியர் ஒயர் எடுத்துருக்கேன், கியர் லாக்கு ஜம்ப்ரிங் எல்லாம் தேவைப்படும் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ வந்து கோல்டன் கலர் கியர் ஒயரில் வந்து ஃபஸ்ட்டு 6mm வந்து கிறிஸ்டல் பீடை போட்டு ஒரு கோல்டன் பீடு, நெக்ஸ்ட்டு 6mm கிறிஸ்டல் பீடு, கோல்டன் பீடு, அப்படி ஒரு 5 வந்து ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 8mm பீடையும் ஆட் பண்ணிவிட்டு கோல்டன் பீடு, நெக்ஸ்ட்டு 6mm பீடு எல்லாம் ஆட் பண்ணி ஒரு டிசைனாக மேக் பண்ணியிருக்கேன். இது வந்து ஓன் க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ இது நீங்கள் கஸ்டமைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மாதிரி உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலர்ஸும் நிறைய அவைலபிளாக இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ லாஸ்ட் வீடியோவில் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த கியர் ஒயர் வச்சு எப்படியும் இந்த பிரேஸ்லெட் மேக் பண்ணலான்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து இன்னொரு மெத்தடு, பிரேஸ்லெட் அட்டாச்சர் யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம வந்து மேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்கள் கூட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது வந்து பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், கூடவே வியர் பண்ணிக்கும் போது ரொம்ப வந்து ஒரு சல்வாருக்கோ அல்லது வந்து நீங்கள் வந்து ஆஃபீஸ் கோயிங்காக இருந்தால் கூட நீங்கள் வியர் பண்ணிக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்மக்கிட்ட கிளாஸஸும் அவைலபிளாக இருக்குது, கூடவே வந்து நிறைய மெட்டீரியல்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ கிளாஸஸ் டீட்டெயில் வேணும்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஸ்க்ரீனில் தர நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஜஸ்ட் 99 ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸில் தான் நம்ம வந்து கிளாஸஸ் எடுத்துருக்கோம். ஸோ கிளாஸஸ்க்கு மட்டும் தான் இந்த ஃபீஸஸ். ஸோ சர்டிஃபிகேட் வேணும்னா தனியாக நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணி வாங்கிக்கலாம். சர்டிஃபிகேட் வேணும்னா நீங்கள் கிளாஸ் மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம். எந்த டவுட்னாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். இப்போ நான் வந்து கியர் ஒயரில் 2 கியர் லாக் ஆட் பண்ணியிருக்கிறேன், கூடவே ஜம்ப்ரிங்கும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கியர் லாக்கை வந்து நான் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக பிசுறு பார்ட்டை கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இன்னொரு கியர் லாக்கையும் வந்து நான் வந்து அந்த கார்னரில், அதாவது அந்த பிசுறு பட்டை முடிகிற இடத்துலையும் நான் வந்து இன்னொரு கியர் லாக்கையும் போட்டு லாக் பண்ணிக்கிறேன். ஏன் நான் 2 போடுவேன்னா, சப்போஸ் ஒன்று வந்து ஃப்யூச்சரில் வந்து ஏதாவது ஒர்க் ஆகலை, லூஸ் ஆகிடுச்சு, பிஞ்சுக்குச்சுன்னா கூட இன்னொன்று வந்து நமக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ அதுக்காக தான். கூடவே வந்து நம்ம அந்த பிசுறு பட்டை வந்து கையில் குத்தாமல் இருக்கிறதுக்காகவும் இந்த இன்னொரு கியர் லாக் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அல்லது நீங்கள் வந்து பீடுக்குள்ளே கூட விட்டுக்கலாம். அது ஒரு மெத்தடை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு கியர் லாக் மட்டும் போட்டுட்டு கொஞ்சம் பிசுறு பட்டை வந்து நீங்கள் பீடுக்குள்ளே போட்டு டைட் பண்ணிட்டீங்கன்னா அது கூட உங்களுக்கு குத்தாது. இப்போ பாருங்கள், 2 கியர் லாக் போட்டு நான் ஜம்ப்ரிங்கே போட்டு ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம தேவையான பீட்ஸையும் ஆட் பண்ணியாச்சு. இன்னொரு சைடும் அதே மாதிரி 2 கியர் லாக் போட்டு ஒரு ஜம்ப்ரிங்கையும் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு வந்து நீங்கள் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும்னா, இப்போ உங்கள் ஹேண்டோட சைஸு 6 இன்ச் அப்படி இருக்குது, கஸ்டமரோட சைஸ் வந்து 6 இன்ச் அப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் 5 இன்ச்சுக்கு வந்து இந்த பிரேஸ்லெட் மேக் பண்ணால் போதும். ஏன்னா அட்டாச்சர் ஆட் பண்ணும்போது அந்த அட்டாச்சரும் கையில் வந்து கொஞ்சம் நம்ம வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் 1 இன்ச் போல் கம்மி பண்ணியே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 6 இன்ச்சு பிரேஸ்லெட்டுக்கு நான் 5 இன்ச் வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பீட்ஸ் வந்து கோத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டே வந்து என்னென்ன பீட்ஸ் எந்தெந்த சைடில் கோத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளியர் ஐடியாவோட நீங்கள் வந்து பீட்ஸ் வந்து கோத்துக்கோங்க. அல்லது வந்து நீங்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை விட ஃபஸ்ட்டு என்னென்ன மாதிரி நீங்கள் பீட் வந்து மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து யோசிச்சுட்டு திருப்பி வந்து நீங்கள் பீட் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ வந்து கியர் லாக்கை போட்டு நான் இன்னொரு சைடு வந்து செக்யூர் பண்ணிடுறேன். நிறைய சிஸ்டர்ஸ் வந்து மெட்டீரியல் வந்து அவைலபிளான்னு கேட்டுட்ருக்கீங்க. நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நியூ கலெக்ஷன் எல்லாமே வந்து இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஷாப்புக்கு போனோம் அப்படின்னா வந்து நிறைய கலெக்ஷன் இருக்குது. நமக்கு எது வாங்குறதுனே தெரியல, அந்தளவுக்கு பாக்ஸாக போட்டு வச்சுருக்குறாங்க. ஸோ மினிமம் வந்து ஒரு 10,000 20,000 இருந்துச்சுன்னா ஒரு குட்டி ஷாப்பே வந்து வீட்டில் வந்து மேக் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு கலெக்ஷன் இருக்குது. ஸோ நம்ம அந்த அளவுக்கு வாங்க முடியாதனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்கிட்டு இருக்கோம். ஸோ கஸ்டமர்ஸும் நம்மக்கிட்ட கேட்கும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பை பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நிறைய சிஸ்டர்ஸ் வந்து எனக்கு பேக்கெட் பீட் வேணும்னு கேட்டாங்க. ஸோ இப்போ முன்னாடி வந்து ஹோல்சேல் ஷாப்லேயே வந்து ஜெல்லி பீட்லாம் 20 ரூபீஸ்க்கே கிடச்சிட்டு இருந்தது. பட் இப்போ வந்து 25-30 ரூபீஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. சைஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து பை பண்ணுறதுனால கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் மேக் பண்ணும்போது வந்து நான் ஜெல்லி பீட்லாம் 20-25க்கே வாங்கிட்டு இருந்தேன். பட் இப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கும் வந்து எனக்கு வந்து பக்கத்தில் ஹோல்சேல் ஷாப் இல்லை சிஸ்டர், எனக்கு நீங்கள் ஹோல்சேல் ஷாப்லேருந்து வாங்கி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நான் வாங்கி கொடுப்பேன். பட் நீங்கள் மினிமம் வந்து 1000 ரூபீஸ்க்கு வந்து பை பண்ண மாதிரி இருக்கும் என்கிட்டயே. ஸோ என்கிட்ட இல்லை, டேரெக்டாக நீங்கள் வந்து உங்களுக்கு ஹோல்சேல் ஷாப்லேருந்து வாங்கி கொடுக்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் என்னென்னா இப்போ நீங்கள் ஜெல்லி பீடு, கிராக்கிள் பீடு எல்லாமே நீங்கள் பை பண்ணும்போது 1000 ரூபீஸ்க்கு பை பண்ணுற மாதிரி இருக்கும். அது மாதிரி நீங்கள் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொரியர் சார்ஜ் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் பக்கத்தில் வந்து 45, 50, 60 ரேஞ்சில் தான் இந்த ஜெல்லி பீடு சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு ஹோல்சேல் ரேட்டில் வேணும் அப்படின்னா தாராளமாக நாங்கள் வந்து வாங்கி கொடுக்குறேன். ஸோ ஜெல்லி பீட்லாம் இப்போ நீங்கள் ஒரு மாலையாக பார்த்தீங்கன்னா 30-35 ரேஞ்சுக்கு நான் வந்து வாங்கி கொடுக்குறேன் கண்டிப்பாக உங்களுக்கு.
ஸோ நீங்கள் எல்லா கலர்லேயும் வந்துமே அவைல் பண்ணிக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட வாங்குறதா இருந்தால் நம்மக்கிட்ட வந்து பேக்கெட் பீட் அவைலபிளாக இருக்குது. ஒரு பேக்கெட் வந்து ₹12 வரும். ஒரு மாலையிலேருந்து 95லேருந்து 100 பீட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அது வந்து பேக்கெட் பீடாவும் நீங்கள் வந்து சேல் பண்ணிக்கலாம். நீங்கள் வாங்குற ரேட்டை பொறுத்து நீங்கள் வந்து ஒரு 15, 10 அந்த மாதிரி கூட நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட வந்து ₹12லேருந்து ₹15 வரை அவைலபிளாக இருக்குது. ஏன்னா வந்து ஸ்ட்ரைப்ஸ் பீடு, அப்புறம் மார்பிள் பீடு, மேட் பீட்லாம் கொஞ்சம் ரேட் காஸ்ட்லியாக வரும். அந்த பேக்கெட் வந்து ஒரு பேக்கெட் வந்து 15, ஒவ்வொரு பேக்கெட்டில் வந்து 25 பீடு வரும். இதே நீங்கள் ஜெல்லி பீடு, கிராக்கிள் பீடு வாங்குறதா இருந்தால் ஒரு பேக்கெட் வந்து ₹12 நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க தாராளமாக வாங்கிக்கலாம். இல்லை சிஸ்டர் எனக்கு ஹோல்சேல் ஷாப்லேருந்து வாங்கி கொடுங்க, ஒரு மாலை வந்து நான் ₹35 வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நான் வாங்கி கொடுப்பேன். பட் மினிமம் வந்து நீங்கள் ₹1000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் வந்து இங்கேருந்து என்னோட பிளேஸ்லேருந்து ட்ராவல் பண்ணி தான் நான் போய் வாங்கணும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு 100 200 வாங்கும்போது நம்ம ட்ராவல் சார்ஜே ஆகிடும். அதனால் வந்து நீங்கள் மினிமம் ஒரு ₹1000 நீங்கள் வந்து வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து பை பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு. கூடவே வந்து நிறைய சாம்ஸும் இருக்குது. என்னென்ன சாம்ஸ் அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பிக் அனுப்புனா கூட நான் ஷாப்பில் இருந்தால் கூட அவைலபிளாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் வாங்கி கொடுப்பேன். அது மாதிரி உங்களுக்கு வந்து ஹெட் பின், ஆரி ஐட்டம்ஸ் எதுலாலும் வாங்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் ஹோல்சேல் ஷாப்பில் வாங்கி கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் தாராளமாக வாங்கிக்கலாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபேன்சி ஷாப்லேருந்து ரேட் வந்து கம்மியாக இருந்தால் மட்டும் நீங்கள் நம்மக்கிட்ட வந்து அந்த ஆஃபர் வந்து அவைல் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பிரேஸ்லெட் அட்டாச்சரும் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஜம்ப்ரிங் 2 சைடும் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த ஜம்ப்ரிங்கை லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு பிரேஸ்லெட் அட்டாச்சரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஜம்ப்ரிங்கை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஜம்ப்ரிங் எப்போவுமே க்ளோஸ் பண்ணும்போது ஒரு ரிங்குள்ளே இன்னொரு அந்த குட்டியாக அந்த கார்னர் பார்ட்டு ஒரு ரிங்குள்ளே இன்னொரு ரிங் இருக்கிற மாதிரி நீங்கள் நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த பிரேஸ்லெட் அட்டாச்சர் வச்சு நம்ம வாட்ச்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சில்வர் டயல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சில்வர் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். கோல்டன் கலர் இருந்தால் கோல்டன் கலர் அட்டாச்சர் வந்து பிரேஸ்லெட் அட்டாச்சபிள் செயின் இருக்குது இல்லையா, அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அல்லது இந்த மாதிரி இன்ஃபினிட்டிவ் இருக்கும், அது கூட நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த இன்ஃபினிட்டி வந்து ஒரு பீஸ் வந்து ₹20லேருந்து ₹25 இருக்குது. ஸோ அது மாதிரி நீங்கள் இந்த அட்டாச்சரும், அதாவது இந்த பிரேஸ்லெட் அட்ஜஸ்டபிள் செயினையும் போட்டு நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாம். ஒரு 60-70 ரேஞ்சில் செஞ்சு கொடுக்கலாம். நம்மக்கிட்ட நியூ கலெக்ஷன்ஸ் நிறைய சாம்ஸ் இருக்குது. ஸோ நான் வீடியோவில் லாஸ்ட்டாக வந்து பிக் கொடுக்குறேன் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ஆன்டிக் சாம்ஸு, மெட்டல் சாம்ஸு, நெக்ஸ்ட்டு சில்வர் சாம்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தோம். நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு பீஸ் வந்து ₹2 நம்ம வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்கோம். இது மாதிரி பீகாக் டிசைன் மட்டும் ஒரு பீஸ் வந்து ₹3 வரும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கனெக்டர், அதாவது மாலை மேக் பண்ணும்போது இந்த கனெக்டர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதெல்லாம் வந்து ஒரு பீஸ் வந்து ₹3 வரும். மற்ற எல்லா பீசஸுமே வந்து ₹10 வரும். அது மாதிரி இந்த எலஃபண்ட் வந்து ₹3 வருங்க. வேறு எல்லாம் குட்டி பீசஸ் எல்லாமே வந்து ₹2 தான் வரும். ஸோ நீங்கள் வேணும்னா வந்து அவைல் பண்ணிக்கலாம். இதுவும் கூட நம்ம பல்க் ரேட்டில் வந்து வாங்கி கொடுக்கலாம் உங்களுக்கு. ஸோ நம்மக்கிட்ட வந்து இது வந்து ஒரு பீஸ் வந்து ₹2 இருக்குது. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டிலாம் கூட ₹2 தான் ஒரு பீஸ் வந்து. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு அனுப்பி வேணும்னா வாங்கிக்கலாம் நீங்கள். ஸோ நம்மக்கிட்ட வந்து ₹1000 தான் வாங்கணும் அப்படின்னு இல்லைங்க. ஸோ கொரியர் சார்ஜ் வந்து எக்ஸ்ட்ரா வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். பட் நீங்கள் எனக்கு வந்து நீங்கள் ஹோல்சேல் ஷாப்லேருந்து வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னால் மட்டும் நீங்கள் மினிமம் ₹1000 நீங்கள் வந்து பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ நான் ஹோல்சேல் ஷாப் ரேட்லேயே உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன். ஒரு மாலைன்னு பார்த்தீங்கன்னா ₹35. அது மாதிரி இந்த சாம்ஸ், இந்த ஆன்டிக் சாம்ஸ்லாம் ஒரு பீஸ் வந்து ₹1 ரேஞ்சுக்கே நான் வந்து வாங்கி கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்னென்ன ரேட்டில் என்னென்ன ப்ரைஸ் இருக்கும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஹெட் பின் ஆகட்டும், ஐ பின் ஆகட்டும், ஆரி ஐட்டம்ஸ், சுகர் பீட் ஆகட்டும், கலர் பீட் ஆகட்டும், எல்லாமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் கம்மியான ரேட்டில் வந்து வாங்கி கொடுக்குறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ரேட் வந்து உங்களுக்கு ஓகே இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் நம்மக்கிட்ட இருக்குது. இன்னும் நிறைய கலெக்ஷன் இருக்குதுங்க. மினிமம் ₹1000 கொண்டு போனால் கூட நம்மளால் வந்து அந்தளவுக்கு பை பண்ண முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு கலெக்ஷன் வச்சுருக்காங்க. இந்த ஷாப்பில் மட்டும் இல்லை, பக்கத்து ஷாப்லேருந்து நிறைய ஷாப்பில் வந்து உங்களுக்கு நிறைய வந்து டிசைன்ஸ் இருக்குதுங்க. ஸோ ஒவ்வொரு ஷாப்பும் ஏறி இறங்கி நம்ம வாங்குறதுக்கே வந்து 1 டே கூட நமக்கு பத்தாது. ஸோ அந்த மாதிரி தான் கலெக்ஷன், அவ்வளோ கலெக்ஷன் இருக்குது. நீங்கள் சேனல், நம்ம சேனல் மட்டும் இல்லை, நிறைய யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா போதும், எவ்வளோ ஸ்டாம்ப்ஸ் கலெக்ஷன் இருக்குது. எல்லா சாம்ஸுமே எல்லா ஷாப்லையுமே அவைலபிளாக வச்சுருக்காங்க. ஸோ மினிமம் வந்து நம்ம வந்து ஒரு சாம் வந்து நம்ம பிரேஸ்லெட்டுக்கு மேக் பண்ணக்கூடிய ஒரு சாம் வந்து ₹8லேருந்து ₹10க்கு கொடுத்துட்ருக்கோம். ஸ்டோன் வச்சதுலாம் ₹10 வருங்க. இன்ஃபினிட்டி சாம்ஸ்லாம் வந்து ₹15, ₹20 அந்த மாதிரி வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது மாதிரி கூட நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாம். அது மாதிரி வந்து இன்விசிபிள் செயின்குள்ளே பெண்டனும் வேணும்னா நான் தாராளமாக நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம். ப்ரைஸ் டீட்டெயிலுக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆஃபர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அது மாதிரி நியூ கலெக்ஷன் நிறைய வந்து நம்ம
பீட்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ எல்லா கலர்லேயுமே நான் வந்து 1, 2 முழம் வந்து வாங்கிட்டு வந்துருந்தேன். ஏன்னா பேக்கெட் பீட் நிறைய சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக ஸோ இந்த மாதிரி மாலையாக உங்களுக்கு வேணும்னா நம்மக்கிட்ட 45 ருபீஸ்க்கு நம்ம சேல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு மாலையோட ரேட் வந்து 45 ருபீஸு. இதே எனக்கு ஹோல்சேல் ரேட்டில் நீங்கள் எனக்கு பீடு மட்டுமே வாங்கி கொடுங்க அப்படின்னா நான் வந்து 30லேருந்து 35 ரேஞ்சில் வந்து வாங்கி கொடுக்குறேன் கண்டிப்பாக. ஸோ நம்மக்கிட்ட மாலையாக வேணும்னா நீங்கள் 45 ருபீஸில் வாங்கிக்கலாம். அது 1 வீக் மட்டும் தாங்க அவைலபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் எல்லாமே பேக்கெட் பீடாக போட்டுடுவேன். ஸோ பேக்கெட் பீடாக போட்டதுக்கப்புறம் ஒரு பீடோடு அதாவது ஒரு பேக்கெட்டோட ரேட் வந்து 12 ருபீஸு. 12 ருபீஸில் வந்து 25 பீட்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் மாலையாக வாங்கினீங்கன்னா 95லேருந்து 100 பீட்ஸ் இருக்கும். ஸோ எது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குது, எது வந்து பை பண்ணிக்கணும்னு இஷ்டம் இருக்கோ அது மாதிரி நீங்கள் பை பண்ணிக்கலாம். இது மாதிரி கிறிஸ்டல் பீட்ஸு, கிராக்கிள் பீட்ஸு எல்லாமே நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். இந்த நான் பிக் எல்லாமே உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து சென்ட் பண்ணுறேன். ஸோ இதில் நீங்கள் பார்க்குற கலருக்கும் நேரில் பார்க்குற கலருக்கும் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து இதில் வந்து நம்ம லைட் செட்டிங்ஸ் எல்லாமே இருக்கனால கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் மோஸ்ட்லி வந்து சேம் கலரில் தான் இருக்கும். பட் சில கலர் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால நீங்கள் இந்த கலர்ஸே எனக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து எனக்கு பிக்கு அல்லது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் அதுக்கேற்ற மாதிரி வந்து நான் கொடுத்துருவேன். ஸோ இந்த மாதிரி கூட நம்ம நிறைய பிரேஸ்லெட் மேக் பண்ணி சேல் பண்ணலாங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.